டக்குன்னு தட்டி வானதி அப்படின்னு கூப்பிடுவான். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, எப்படி வந்து இந்த ப்ரோக்கு என்னைய பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாரு. இன்னைக்கு அவரு வந்து என்னை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சோழன சொல்லும்போது, சோழன் சொல்லுவான் அதுக்கு, "வேற ஒண்ணும் இல்ல. 10 பேர கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு ஆள் பற்றாக்குறை. அதான் உன்ன வந்து கூப்பிடுறேன்" அப்படின்னு சொன்னோனே அப்படியே ஒரு மாரி டல் ஆயிருவா வானதி. உடனே அதுக்கு பாண்டி சொல்லுவான், "நீ அப்படிலாம் ஃபீல் பண்ணாத. அவன் உன்ன சும்மா கிண்டல் பண்றான். நீ கண்டிப்பா வந்துரு என்ன" அப்படின்னு சொன்னோனே, அவ "கண்டிப்பா பாண்டி" அப்படின்னு சொல்லி சொல்லிருவா. அதுக்கப்புறம் வந்து சேர நேரா கார்த்திகா வீட்டுக்கு போவான். கார்த்திகா வீட்டுக்கு போனப்போ, அவங்க அம்மா அங்க வந்து சோகமா உட்காந்துருப்பா. அப்ப கார்த்திகாவும் அமைதியா இருப்பா. உடனே மாமா அக்கா வந்திருக்காங்க. நீங்க மாமாட்ட பேசிட்டு இருங்க. நான் ஏதாவது குடிக்க கொண்டுட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்லும்போது, அவங்க அம்மா வந்து அப்படியே அமைதியா வந்து நிப்பா. உடனே நிக்கும்போது, அதுக்கு அவன் வந்து இப்படி எங்க வீட்ல வந்து ரிசப்ஷன் வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கார்த்திகாவோட அம்மா சொல்லுவா, அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அவன் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கார்த்திகா சொல்லுவா, "ஏம்மா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க? நீ என்னத்த சம்மந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அமைதியா இருப்பா. அப்போ இவன் கேட்பான், "அத்தை நீங்க ஓகே தானா? நீங்களும் கார்த்திகாவும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல யார் யாருக்கு என்ன தலையில நடக்கணுமோ அதுதானேப்பா நடக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்பவும் வந்து கார்த்திகா அவங்க அம்மாவ வந்து திட்டுவா. அதுக்கப்புறம் சரித்த நீங்க கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிருவான். அப்போ போகும்போது வெளிய வந்தோனே கார்த்திகாட்ட கேட்பான், "நீங்க 2 பேரும் ஓகே தானா? ரொம்ப டல்லா இருக்கீங்களே" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா. எனக்கு உடம்பு சரியில்ல. அதுக்காக ரெஸ்ட் எடுக்க தாங்க வந்தேன். அதனால டல்லா இருந்த மாரி இருக்கும்" அப்படின்னு சொன்ன உடனே, இவன் அப்படியே அமைதியாகி வீட்டுக்கு போயிருவான். அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனுக்காக எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் வந்து முடிஞ்சது.